வெறும் 200 அந்த ஸ்கல் கேண்டி எடுத்துட்டு வாங்கியிருந்தோம். ஆக்சுவலி என்ன கதை இதுன்னு பார்த்தா நம்ம பல்லாவரம் சந்தைக்கு போயிருந்தோம். அங்கே வந்துட்டு ஒரு கடையில் ஏர் பர்ஸாக வச்சுட்டு இருந்தாங்க. அங்கே வந்துட்டு நமக்கு வந்து ஸ்கல் கேண்டி கிடச்சிதுங்க. பார்க்க வந்து சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோன்னு கேட்டதுக்கு ஒரு 3 ரூபா சொன்னார். 200 பேசி வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்து செக் பண்ணுறப்ப அதில் ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லைங்க. நாங்கள் வந்து பார்வாங்க எடுத்துகிட்டு போகல. எடுத்துகிட்டு போய் தான் அங்கேயே செக் பண்ணியிருப்போம். ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை சார்ஜ் போட்டு பார்க்குறப்ப. ஆனால் அந்த பாக்ஸ் மட்டும் ஆனாச்சு. பட் ஆனால் அந்த ஹெட்செட்டில் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. சரி ஓகே என்னன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துலாம். அது ஒரு சீரியல் நம்பர்லாம் செக் பண்ணுறப்ப எல்லாமே ஒரிஜினலாக தான் இருந்துச்சு. ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்குறப்பமே வந்துட்டு ஒரு 12,000 கிட்ட போட்டுருந்துச்சு. அது எம்ஆர்பி தான். இப்போது ஆஃபரில் ஒரு 6,000 அந்த மாதிரி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி ஓகே இது என்னதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்குறப்போ வந்துட்டு நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இது பேட்டரி தான் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோன்னா வந்துட்டு ஃபுல்லாக ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு பேட்டரி கொடுத்தாங்க. ஃபுல்லாக சேஃப்டியாக கொடுத்தாங்க. மோல்ட்லாம் பண்ணி பயங்கரமாக கொடுத்தாங்க. சரி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபுல்லாக வந்துட்டு பேட்டரி மாற்றணும். பேட்டரி வந்துட்டு நம்மக்கிட்ட கிடையாது, போயிட்டு வாங்கிட்டு வரணும். பேட்டரி ஆன்லைனில் பார்த்ததுக்கு இதோட ஒரிஜினல் பேட்டரி வந்துட்டு கிட்டத்தட்ட 2,000 3,000 போட்டிருந்தாங்க. சரி ஓகே நமக்கு செட் ஆகாது, இதுக்கு நம்ம லோக்கல் பேட்டரியே போட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தானே பர்சனல் யூஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியாச்சுன்னா கடைக்கு போயிட்டு இந்த மாதிரி பேட்டரி வாங்கி போட்டு வச்சாங்க. இது வந்துட்டு ரெண்டுமே சேர்த்து நமக்கு வந்துட்டு ஒரு 100 தான் வந்துச்சு. சரி இந்த வாங்கிட்டு வந்து போட்டு செக் பண்ணுறப்போ பக்காவாக இருந்துச்சுங்க சீரியஸாக. ஸோ இது வந்துட்டு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு. வாங்கின 200 ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும். சீரியஸாக எங்களுக்கு இது ஒர்த்தமாக தான் தெரிஞ்சு. ஏன்னா இதோட ரேட்டுக்கும் நாங்கள் வாங்கிட்டு வந்த ரேட்டுக்கும் இதை வாங்கிட்டு வந்து செலவு பண்ணதுக்கும் வந்துட்டு இது பக்காவாக ஒர்க் ஆச்சு. ஸோ எங்களுக்கு இது எடுத்துன்னு வந்து ரெடி பண்ணதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் பார்க்கணும்னா மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.